ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளுடைய வாய்ஸ் டோனர். இன்னைக்கு நம்ம என்ன போல ஒரு சோம்பேறி பேட்டரி கதை தான் பார்க்க போறோம். ஒரு சிட்டியில ஒரு சோம்பேறி பேட்டரி இருந்துச்சு. அதே சிட்டியில ஒரு சுறுசுறுப்பு பேட்டரி இருந்துச்சு. அந்த சுறுசுறுப்பு பேட்டரி சோம்பேறி பேட்டரியை பார்த்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்குமா. சோம்பேறி பேட்டரிக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. சுறுசுறுப்பு பேட்டரி எப்பவுமே கிண்டல் பண்ணிட்டே இருக்குமா சோம்பேறி பேட்டரிய. அதனால சோம்பேறி பேட்டரிக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சான். அதால எதுவுமே பண்ண முடியலையா. நம்மளால எங்க போனாலும் நம்ம லோ ஆயிட்டே இருக்கோன்னு அதால எதுவுமே பண்ண முடியலையா. அது பாட்டுக்குன்னு இருந்துச்சான். சுறுசுறுப்பு பேட்டரி எப்ப பார்த்தாலும் அது கிண்டல் பண்ணிக்கிட்டே அடிச்சுக்கிட்டே இருக்குமா. அதனால ஒரு நாள் அந்த சோம்பேறி பேட்டரிக்கு கோவம் வந்துடுச்சான். அதுக்கப்புறமா அது ஃபுல்லா சார்ஜ் ஏற்றிட்டு நல்லா சுறுசுறுப்பா வந்து அந்த சுறுசுறுப்பு பேட்டரிய அடிச்சு திட்டி எல்லாம் அடிச்சு போட்டு தம்சம் பண்ணிட்டான். அதனால அந்த சோம்பேறி பேட்டரிய எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சான். சுறுசுறுப்பு பேட்டரிக்கு ரொம்ப பொறாமை வந்துருச்சான். அந்த பொறாமையில அந்த சுறுசுறுப்பு பேட்டரி சோம்பேறி பேட்டரி நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது இந்த சார்ஜ் எல்லாம் எடுத்து அதோட பேட்டரிக்கு போட்டுக்குச்சான். அதனால அந்த சோம்பேறி பேட்டரிக்கு திரும்பியும் லோ ஆயிட்டே இருக்குமா. என்னன்னு தெரியல, எல்லா சார்ஜ் போட்ட பேட்டரியும் லோ ஆயிட்டே இருக்குமா. அதுக்கப்புறமா அது சுறுசுறுப்பு பேட்டரியோட சார்ஜ பார்த்துச்சான். அது ஃபுல்லா இருந்துச்சான். என்ன காரணம்னு அது நைட்டு தூங்கிட்டு இருக்க மாதிரி நடிச்சுச்சான். சுறுசுறுப்பு பேட்டரி அதோட சார்ஜ எடுத்துட்டு போகிறத பார்த்து அன்னைக்கு காலையில சுறுசுறுப்பு பேட்டரி கிட்ட கேட்டுச்சான். என் சார்ஜ் கொடு அப்படின்னு கேட்டுச்சான் சோம்பேறி பேட்டரி. அதுக்கு சுறுசுறுப்பு பேட்டரி சொல்லிச்சான், இது ஏன் சார்ஜ், ஓன் சார்ஜர்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு அந்த சுறுசுறுப்பு பேட்டரி சொல்லிச்சான். அதுக்கு சோம்பேறி பேட்டரி, நீ நைட்டு என் சார்ஜ் திருடிட்டு போனது எனக்கு நல்லா தெரியும், ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்டுச்சான். எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு, உன்னையே எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க, உள்ளேயே எல்லாரும் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க, என்னையே சார்ஜ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டுச்சான். அதுக்கு சோம்பேறி பேட்டரி சொல்லிச்சான், நீ மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாதான் உன்னை சார்ஜ் பண்ணுவாங்க, நீ எப்ப பார்த்தாலும் சுறுசுறுப்பாவே இருக்க, நம்ம மீடியமா இருக்கணும், பாதி சுறுசுறுப்பாவும் பாதி சோம்பேறியாவும் இருக்கணும், அதுதான் நம்மளுடைய வேலை, அது மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணா மக்களுக்கு நம்மளைய ரொம்ப பிடிக்கும் அப்படி அந்த சோம்பேறி பேட்டரி சொல்லிச்சான். அந்த சுறுசுறுப்பு பேட்டரியும் சரி நான் இனிமே அப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்லி 2 பேர் நண்பர்களா இருந்து மெயின்டனா ஃபாலோ பண்ணாங்களாம். மக்களுக்கு அவங்க 2 பேர்த்தையும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதையில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சிட்டீங்க? அதிகமா பொறாமைப்படக்கூடாது. பாய்.